Taste the Daily. Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவராக இருக்கும் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணகுமார், வணக்கம். முழு விவரம் என்ன? நிச்சயமாக கனிமொழி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்றத்தில் திமுக நகரசபை தலைவராக உமா மகேஸ்வரி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் திமுக உறுப்பினர்களும் அதிமுக உறுப்பினரும் சேர்ந்து அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். கடந்த 2ஆம் தேதி கொண்டு வந்த நிலையில் 2ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பு குரல் மூலம் வாக்கெடுப்பு நடைபெற்றது. 28 உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் உமா மகேஸ்வரி பதவி இழந்தார் என அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை எதிர்த்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்தில் இந்த தீர்மானத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதற்கு தடை விதிக்க வேண்டும், அது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கோரினார். அதனைத் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இன்று காலை 11 மணிக்கு ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் விவாதம் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே நகர்மன்ற அலுவலகத்தில் காவல்துறை குவிக்கப்பட்டு உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நகர்மன்ற உறுப்பினர்கள் மட்டும் கடுமையான சோதனைக்கு பின்னே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது கூட்டரங்கில் அனைத்து உறுப்பினர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும். இதனால் நகர்மன்ற அலுவலக பகுதிகளில் ஒரு பரபரப்பான நிலை காணப்படுகிறது. கண்மணி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். Taste the Daily. Taste the Daily.